அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. ஆனைமுகனின் தவ வெப்பத்தை அருகம்புல் என்ற கொழுந்தது எவ்வாறு நீக்குகின்றதோ அதுபோல் சிவமகா வாழைச்சித்தனின் அருஞான உரைகள் அவ்வுரைகளை கேட்கின்ற மாந்தர்களுக்குள் இருக்கின்ற அகங்கார அனல் தன்னை போக்கி உள்ளுக்குள் அறிவு அனலாய் தன்னை அறிகின்ற அனலாய் ஆதி இறை நூலின் அற்புத அனலது சுடர் விடுகின்றவாறு மாற்றி அமைக்கின்ற அருள்நிலைதனை செய்கின்ற சித்தனே, உம்மை வாழ்த்த உம் திருவடி பணிந்து யாம் ஆஞ்சநேயன் அஞ்சனை மைந்தனாய் வந்தமர்ந்தோம். பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்த இறை வந்து அமர்ந்திருக்கின்ற தலமாய் நீர் அமர்ந்திருக்கின்ற தலம் நீர் கொண்ட சிவசபை தலம் அது அமைந்திருக்க குருச்சேத்திர போர் கண்ட தலமாய் ஓர் நாள் குருச்சேத்திர போர் அது நடந்த ஓர் தலமாய் அது இருக்கின்ற வேளைதனில் அங்கு என்ன இருக்கின்றது, ஏது இருக்கின்றது, இங்கு ஏதும் பெரும் ஆற்றலெல்லாம் இல்லை, இவர்கள் ஏதோ பிதற்றுகின்றார்கள் என்று மாற்று எண்ணம் கொண்டவர்கள் வெளிநின்று பார்த்து கொண்டிருக்க வெளியில் இருக்கின்ற உயர்நிலைதனை அறிய வேண்டும் என்ற நிலைக்கு தம்முடைய அகங்கார வெளியை அழித்துவிட்டு உம்மை தம் விழியால் கண்டு உம்மோடு வந்து இணைந்து சீடர்களாய் நின்று இணைய போகின்ற சீடர்களாய் இருக்கின்ற மாந்தர்கள் யாவரும் உயர்நிலை பெற்றிருப்பதை ஆஞ்சநேயன் கண்டோம் சித்தனே. இவ்வாறு உயர்நிலைதனை கொடுக்க தம்முடைய தவ ஆற்றல்தனை தற்பொழுதும் தவமிருந்து பெற்று கொண்டிருக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். 10 அவதாரங்கள் நாராயணன் எடுத்தான். ஆனால் உண்மையில் 10 அவதாரங்களா? அதற்கும் மேலான பல்வேறு அவதார நிலைகளை எடுத்த பொழுதும் இங்கிருக்கின்ற 10 அவதார நிலைகள் உயர் நிலைகளாக இருப்பதினால் இவை கொண்ட ஆற்றல் சிவசூட்சம நூலினை காக்கின்ற அரும் ஆற்றலாய் அவை நின்று பணி செய்கின்றன. அவ்வாறு பணி செய்கின்றவை எதை காக்கின்றன? நூலினை காக்கின்றன. நூல் என்பது யார், எவர்? நூல் என்பது சிவமகா வாழைச்சித்தனே என்று இருக்க வாழைச்சித்தனோடு சதாவனோடு பல்வேறு கணங்கள் சூழ்ந்திருந்து அவனை காத்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு உம்மை காத்து கொண்டிருக்கின்றன கணங்களும் பல்வேறு தேவ சித்த நிலை கொண்ட உயர்நிலை ஆன்மாக்களும் என்றிருக்க உம்மை நாடி வருவோர்களுக்கு உம்முடைய முழு ஆற்றல்தனை உணர இயலா நிலைதனில் தம்முடைய மூட மதியினால் மதியது மூடு பணியால் மூடி இருக்கின்ற நிலையது போல் மூடி நின்று உள்ளுக்குள் இருக்கின்ற உயர் ஞான வெப்பத்தை உணர இயலாது அகன்று விடுகின்றார்கள். ஆனால் வருகின்றார்கள். எல்லையில்லா உயர் அன்பு சரணாகதி கொண்டு சித்தனை காண சிவத்தை காணவாரோம், அருமுகனை காணவாரோம், சிவபெருமானின் உரையை காணவாரோம், திருமாலின் உரையை கேட்க வருகின்றோம் என்று அகந்தை விட்டு உம் அடி வணங்கி வந்து நிற்கின்ற சீடர்களை கண்டு நிற்கின்றோம் யாம் ஆஞ்சநேயன் சித்தனே. இவ்வாறு உயர்நிலை கொண்ட நிலைகளை கொண்டு வர ஒவ்வொரு நிலையிலும் தேவ சித்த கணங்களை உமக்காக மட்டுமல்லாது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்காகவே ஏவல் செய்து எங்கெங்கு நல்மாந்தர்கள் இருக்கின்றார்கள் சரி நிலை கொண்டு தம்முடைய உள்ளுக்குள் சரீர நிலையில் இருக்கின்ற அகங்கார நிலையை அகற்றிவிட்டு நல் சரீர நிலை கொண்டு இருப்போர்கள், சரீர நிலை என்றால் உள்ளுக்குள் அகங்காரம் இல்லாத எப்பொழுதும் அகங்கார நிலையில் சரிவு வராத நிலை கொண்ட மாந்தர்களை எடுத்து கொண்டு வந்து உம்மிடம் சேர்த்து நிற்கின்ற பொழுது அவர்கள் வினைகள் அகற்றப்படும். மாற்று நிலை கொண்ட வினைகள் அவர்களை தாக்குகின்ற பொழுது அவர்கள் சரிகின்றது போல் தெரிந்தாலும் அவர்களை மீண்டும் சரி செய்து கொள்ளலாம் என்று எவரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்நிலையில் இருக்கின்ற மாந்தர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள் விரைவாக என்று கணங்களுக்கு ஆணையிட்ட சித்தனே, அவ்வாணையை கேட்ட ஒரு கணமாய் உம்மை வாழ்த்துகின்றோம் யாம் ஆஞ்சநேயன். இவ்வாறு ஒவ்வொரு நிலைதனையும் நீர் ஒவ்வொரு பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றீர். சிவசபையில் உரைக்கின்றோம். ஒரு கணம் சிவசபையில் இருக்கின்ற தோற்றம் மறுகணம் கண் மூடி கண் திறக்கின்ற பொழுது அது மாறி இருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு கண பொழுதிலும் சிவசபையின் மாற்றம்
அளவில்லாது பெருகி கொண்டிருக்கின்றது, ஆற்றல் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாற்றலை மனித சரீரங்களால் தான் உணர இயலவில்லை. ஆனால் ஆன்ம நிலைகள் உணர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு சீடனுடைய ஆன்மாவும் அவ்வாற்றலினால், அவ்வாற்றல் தருகின்ற ஆனந்தத்தினால் பேரானந்தம் கொண்டிருக்கின்றது. அவை உள்ளுக்குள் ஆதி இறைநூல் குடிகொள்வதற்கான நிலையை தயார் செய்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மானிட சரீரத்திற்குள்ளும் அவர்கள் முழுவதும் சரி செய்கின்ற பொழுது ஆதி இறைநூல் அவர்களுக்குள் சரீரமாக மாறி நின்று அவர்கள் பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற மாந்தர்களுக்கு உயர் நிலைகளை எடுத்துரைக்கும் நல் சரீரத்தில் சிவ நூலினை தாங்கிய சீடர்களாய் மாறி நிற்கின்ற நிலைதனை கண்டோம். ஆஞ்சநேயன் இவ்வாறு ஒவ்வொரு மானிடனையும் அவனுக்கு அறியாது அவனை அறிய செய்கின்ற ஆற்றல் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு அவனை அறிய செய்து அவன் பின்பு அவனுக்குள் இருக்கின்ற மாற்று நிலைகளை அறிந்த பின்பு உள்ளுக்குள் இருக்கின்ற உயர்ஞான நிலையை நோக்கி செல்கின்ற பொழுது உயர்ஞான நிலையை நோக்கி செல்வதற்கு ஒரு துணை வேண்டும். அத்துணை சிவமகா வாழை சித்தனே என்று பிடித்து கொண்டு செல்கின்ற வேளைதனில் பழகாத மைல்கள் சென்று அல்லது பல வருடங்கள் சென்றால்தான் ஒருவனுக்கு உயர் ஞானம் கிட்டுமென்றால் அதனை ஒரு அடியில் அவனுக்கு உணர்த்துகின்றவாறு உயர்நிலைகளை உணர்த்தி அவனுக்கு அனைத்தையும் மிக எளிதாக கற்றுக் கொடுக்க எளிய நூல் கொண்டு ஆனால் அனைத்தையும் கொண்டு அடக்கிய பெருவெளி நூல் கொண்டு வந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தன் அவதாரம் அவனுக்கு என்ன கேட்டது கிடைக்கும், கொடுப்பதெல்லாம் அவனிடமிருந்து தான் கொடுக்கின்றார்கள், அனைத்து ஆற்றலும் அவனிடமிருந்து தான் பெறுகின்றார்கள் என்றிருக்க உம்முடைய உயர்நிலை 30 வருடங்களுக்கு மேலாக உரைக்கின்றோம். நீர் பிறந்ததிலிருந்து சபை உருவாக்க போராடி கொண்டிருக்கின்றீர். உம்மோடு இணைந்த அகத்தியன் போராடி கொண்டிருக்கின்றான். அகத்தியன் வந்து முதலில் உம்மை ஏற்கின்ற பொழுது இவனை நூலாக இவனுக்கு அவதாரம் என்ற நிலைதனை காட்ட வேண்டும், இவன் யார் என்று இவனுக்கு காட்ட வேண்டும் என்று உமக்கு அவன் பயணிக்கின்ற பொழுது அகத்தியனோடு இணைந்த கணங்கள் மட்டும்தான் இருந்தன. இன்று அகத்தியன் அழைக்கா நிலையில் இருக்கின்ற பெரும் கணங்களெல்லாம் வந்து நிற்கின்றன உம்மோடு என்றிருக்கின்ற பொழுது இச்சிவ சபை வளர்வதற்கு நீர் பிறந்ததிலிருந்து ஏன் பிறக்கும் முன்பிருந்தே வளர்ந்து கொண்டிருக்கின்றது சபை உன்னோடு. அவ்வாறு இயல்பு நிலையில் இச்சபை வளர்வதற்கு நீர் கொண்ட கடின நிலை, கஷ்ட நிலைகள், துன்ப துயர நிலைகளெல்லாம் எவ்வளவு பெரிதென்பதை இக்கலியுக மாந்தர்கள் இன்னும் உணரவில்லை. ஏதோ சபையென்று உரைக்கின்றார்கள், சித்தனாம் வாழை சித்தனாம் இவனிடமிருந்து ஏடு பகிரப்படுகின்றதாம், அதில் சிவன் வருகின்றாராம் என்றெல்லாம் கேளிக்கையோடு உரைக்கின்றவர்களை நாங்களும் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் என்ற நிலைக்காவது உம்மை வந்து கண்டால் நீர் உண்மை சித்தன் சிவமகா வாழை சித்தன் என்பதை உணர்ந்து உம்மை சிவமென்று ஏற்று அமர்ந்து விடுவார்கள். அவ்வாறு உயர் ஆற்றல் உம்மிடம் இருப்பதை அவர்கள் கேள்விப்பட்டும் கேளிக்கையாக நகைத்து கொண்டிருப்பதை கண்டு எங்களுக்கு மனம் இறங்கத்தான் செய்கின்றது. ஏன் இவ்வளவு கடின கலிதனில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்வழி காட்ட ஒரு நல் அவதாரத்தை உருவாக்கி இருக்கின்றோம். வாருங்களடா என்றால் எவனும் வரவில்லை என்றிருக்க வந்த மாந்தர்கள் யாவரையும் நல்நிலை கொண்டவர்களாய் மாற்றி கொண்டிருக்கின்ற நிலையையும் உரைக்க வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உம்முடைய பெரும் பயண நிலை, அப்பெரும் பயண நிலையினால் நீர் பெற்ற நிலை சித்தன் சிவமகா வாழை சித்தன் பேர் அவதாரம் சிவத்தினுடைய ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் வடிவாக இருக்கின்ற ஆதி இறை நூலாய் வந்து நிற்கின்ற பெரும் பொக்கிஷ பேருதனை பெற்ற சித்தனே வாழ்த்துகின்றோம். இவ்வாறு 30 வருடங்கள் பல வருடங்களுக்கு மேலாக தம் தவ ஆற்றலினால் பெற்ற இறை நூல், அவ்விறை நூல் பெரும் பொக்கிஷ பேழை. ஆனால் அப்பொக்கிஷ பேழையை தமக்கென்று பயன்படுத்தாதவனை நாங்கள் இங்குதான் கண்டோம் சித்தனே. அதனால்தான் உமக்கு நூல் கொடுக்க
அகத்தியன் உட்பட சிவபெருமானே உள்ளுக்குள் அகமகிழ்ந்து அறிவித்தார். சிவமகா வாழை சித்தன் என்று அவனை அழையுங்கள் என்று. அவ்வாறு உமக்கு நீர் யார் என்பதை அடையாளம் காட்டி உம்மை சிவ அவதார நிலை கொண்டவனாக மாற்றி நின்று உமக்குள் எவ்வித மாற்று நிலை கொண்ட மாந்தனும் வந்து உம்முடைய தவ பயண நிலைகளை தடை செய்துவிடக் கூடாது என்பதற்காக அருள் வளையம் சிவவளையத்தை சிவமகா வாழை சித்தனுக்கு இட்டு அவனை காத்து நின்று ஓர் அறையுதனிலே இருந்து பல்வேறு யுகங்கள் செய்த ஒட்டுமொத்த தவ ஆற்றலையும் மீண்டும் அதை தன் உள்ளத்துக்குள் தம்முடைய சூட்சம நிலையில் இருக்கின்ற ஆற்றலை தூள நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தவமிருந்து பெற்ற ஆற்றல் பெற்ற பெரும் பேராற்றலாய் நூல் இருக்க அந்நூலினை கொண்டு தாம் அதனை கொண்டு பயனடைய வேண்டாம். யுகம் பயனடைந்தால் போதும், யுக மாற்றம் நிகழ்ந்தால் போதும். எம்மால் சிவத்தினுடைய எண்ணமும் அகத்தியன் முருகப்பெருமான் பல்வேறு தேவ சித்த கணங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறினால் போதும், யுகம் மாறினால் போதும். எமக்கு நூலிலிருந்து ஒரு நிலை வேண்டாம் என்று ஒட்டுமொத்த நூலுக்கு சொந்தக்காரனாகவே இருக்கின்ற சித்தனை நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு பெரும் பிரபஞ்சத்திற்கு சொந்த காரணாய் இருந்த பொழுதும் அதனை தமக்கென்று சொந்தம் கொண்டாடாது அனைவருக்கும் பிரித்தளித்து பகிர்ந்தளித்து உம்மை நாடுகின்ற நல்நிலை கொண்டு உயர்நிலை எதுவென்பது காட்ட வேண்டும் என்ற அவாகொண்ட மாந்தர்களுக்கு நூலினை பகிர்ந்து நின்று அவர்களை கண்டு இவ்வுலகம் பயந்து நிற்கின்ற நிலைதனையும் கொடுத்து கொண்டிருக்கின்றீர். நூல் தாங்கிய சீடர்களை எல்லாம் காண்கின்ற பொழுது சிவசபையில் நடுங்குகின்றார்கள். மாற்று நிலை கொண்ட எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள் இனி வரும் காலங்களில் அதிகரிப்பார்கள். நூல்கள் அதிகரிக்கின்ற பொழுது நூல் தாங்கிய சீடர்கள் எங்கு சென்ற பொழுதும் அங்கு மாற்று நிலை எண்ணம் கொண்டவர்கள் வந்தால் ஏடிலிருந்து எடுத்து உரைத்து விடுவார்கள் என்று அவ்வாறு எண்ணம் கொண்டவர்கள் வருவோம், உம்முடைய சச்சங்கத்தை காண்போம் என்று உரைப்பார்கள். ஆனால் வரமாட்டார்கள். ஏனென்றால் ஏட்டிலிருந்து எடுத்து உரைத்து விடுவார்கள் தாம் செய்த தவறு நிலைகளை என்றிருக்க அந்நிலையை தான் சிவசபை வேண்டி நிற்கின்றது சூட்சமத்தில். ஏனென்றால் உள்ளுக்குள் ஏற்படுகின்ற அச்ச நிலை ஒருவன் தவறு நிலைகளில் இருந்து விலகி நிற்கின்ற நிலையாக அவை மாறி நிற்கும். இவ்வாறு எங்கும் ஏடு இருக்கின்ற பொழுது அவ்வேடெல்லாம் சிவமகா வாழை சித்தனால் பகிரப்பட்டிருக்கின்ற பொழுது அப்பகிரப்பட்ட ஒவ்வொரு ஏட்டுக்குள்ளும் சிவமகா வாழை சித்தனே இருந்து அனைத்து கணங்களையும் அமர வைத்து ஆசி உரைக்கின்ற நிலை வருகின்ற பொழுது எங்கும் ஏடாய் இருக்கின்ற பொழுது எங்கு திரும்பிய பொழுதும் தீய குணம் கொண்ட மாந்தர்கள் என் ஏடினை கண்டு தாம் இதனுடைய சீற்ற நிலைக்கு இரையாகிவிடக் கூடாது என்று தமக்குள் இருக்கின்ற அகங்கார நிலையையும் மாற்று வேற்று நிலைகளையும் இறக்கி வைத்துவிட்டு சச்சங்க நிகழ்வுகளில் அமர்ந்து நின்று ஒரு வினாவும் வினவாது அவ்வாறு தமக்கு எந்நிலையாவது வேண்டுமென்றால் யாம் செய்த அனைத்தையும் விட்டுவிட்டோம். சூட்சம நிலைதனில் உம்மிடம் வேண்டி நின்று இயல்பு நிலைதனில் வந்து நின்று அனைத்து வினாக்களையும் பெற்று பின்பு அவர்களும் நற்சீடர்களாக மாறி நின்று உயர்நிலை கொண்டு உயர் ஞான நிலை கண்டு பயணிக்கின்றவாறு ஒவ்வொரு மாந்தனையும் மாற்றி அமைக்கின்ற அருள்நிலைதனை நிகழ்த்துகின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உம்மை நாடி நின்று உம் நாடியை நாடி நின்று அவர்களும் நாடியாக மாறி நின்று இந்நாடுகளியை ஆளுகின்ற அருள் ஆற்றல் ஆளின் நகரம் தாண்டி இருக்கின்ற பல்வேறு தலங்களில் சிவசபை இருக்கும். சிவசபையில் இருக்கின்ற இடமெல்லாம் சிவமகா வாழை சித்தன் இருப்பான். வாழை சித்தன் இருக்கின்ற இடத்தில் 14 சித்தர்களும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அமைந்து இருப்பதை கண்டோம் சித்தனே. இவ்வாறு உலகமெங்கும் அல்ல ஒட்டுமொத்த பிரபஞ்சம் எங்கும் சிவசபைதனை நிறுவிய சித்தனே, நிறுவி கொண்டிருக்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம். சப்தசாகரம் உண்டவன் சபை கொண்டிருக்கின்றான். அகத்தியனின் அரும் சபை என்று அழைத்த நிலையில் அகத்தியனை பின்னுக்கு தள்ளி சபை முன்னுக்கு செல்கின்றது என்று உரைத்தான். ஆனால் தம்மை பின்னுக்கு தள்ளிய நிலையை உணர்த்தி உணர வைத்து அவன் முன்னிலையில் இருக்கின்ற நிலைதனை
கண்டோம். அகத்தியன் முன்னிலையில் இருக்கின்றான். அகத்தியன் சபையில் அவன் முன்னிலையில் இருக்கின்றான். தம்மை பின்னிலைக்கு அவனாக தாழ்த்தி நின்ற நிலைக்கு அவன் முன்னிலை கொண்டிருக்கின்ற நிலையை ஆஞ்சநேயன் கண்டோம். இதுபோல் உம்மை நாடி வருவோர்கள் எவரெல்லாம் தம்மை தாழ்த்தி பின்னிலையில் நிற்கின்றார்களோ அவர்களெல்லாம் முன்னிலையில் நிற்பதையும் கண்டோம் சித்தனே. இவ்வாறு நாளை வருகின்ற சீடர்கள், இன்று வருகின்ற சீடர்கள், இருக்கின்ற சீடர்கள் எல்லாம் தம்மை சூட்சமத்தில் பின்னுக்கு தள்ளி சிவசபையில் வருகின்ற மாந்தர்கள் யாம் இத்தனை நாள் சித்தனோடு இருந்துவிட்டோம், இனி புதிதாக வருவோர்கள் சித்தனோடு உரையாடட்டும், அவனிடமிருந்து ஆற்றல்களை அவர்கள் பெற்று அவ்வாறாவது அவர்கள் திருந்தட்டும், எமக்கு சித்தன் இதுவரை கொடுத்த உரை நிலைகள் போதும், அவனிடம் தனிப்பட்ட நிலையில் யாம் உரையாடிய நிலைகள் போதும் என்று நினைத்து எவன் அகம் அழிந்து அகத்தை அழித்து விலகி நிற்கின்றானோ அவன் உயர்ந்து நிற்கின்றான். ஆதி இறை நூலாய் மாறி நிற்கின்றார்கள். அவ்வாறு மனநிலை வந்துவிட்டால் தாம் பின்னுக்கு சென்று விடலாம் என்ற மனநிலை வந்து மற்றவர்களை முன்னுக்கு செல்ல வழிவகுத்து கொடுக்கின்ற மாந்தர்கள் எல்லாம் உயர்நிலை கொண்டவர்களாய் உயர் நூல்களை சுமக்கின்ற புண்ணியவான்களாக மாறிக்கொண்டிருப்பதை கண்டிருக்கின்றோம். அவர்களெல்லாம் நூலாக மாறி நிற்கின்ற நிலையையும் கண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒட்டுமொத்த அகத்தியன் என்பவன் சப்த சாகரத்தை உண்டான், அது நிச்சயம் என்று யாம் அனுமன் உரைக்கின்றோம். அவ்வாறு சப்த சாகரத்தை உண்ட அகத்தியனுடைய இச்சிவசபை சிவமகா வாழை சித்தனின் அரும் சபை அச்சப்த சாகரங்களில் இருப்பதை கண்டோம். ஆஞ்சநேயன் சாகரத்தை கடந்த சப்த சாகரத்தில் ஒரு சாகர நிலையை கடந்த ஒரு ஆழியை தாண்டிய அனுமன் உரைக்கின்றோம். 7 கடலை உண்ட அகத்தியனுடைய இப்பிரபஞ்ச சபை சிவமகா வாழை சித்தனே சபை, இச்சிவ சபை சப்த சாகரங்களில் இருந்து சப்த சாகரங்களிலும் சபை நின்று 7 சபைகள் சப்த சாகரங்களில் இருந்து நிகழ்வதை அங்கு 11 சித்தர்கள் கடல் நிலையில் ஆழி நிலைதனில் அதற்கென்று இருக்கின்ற நிலைகளை அமைத்து நின்று சத்சங்கம் நடத்துவதை அனுமன் கண்டோம் சித்தனே. இவ்வாறு சப்த சாகரங்களில் கூட சபை இருக்கும் என்றால் சபை எங்கும் இருக்கும், எதிலும் இருக்கும். வெளிநிலைகளில் அண்ட பிரம்மாண்ட நிலைகளில் பல்வேறு நிலை கொண்ட உயிரினங்கள் வாழுகின்ற இம்மனித நிலை கண்டு மனித நிலை போல் உயர்நிலை கொண்ட தேவ நிலையை உணர்ந்த சித்த நிலையை உணர்ந்த பல்வேறு நிலை கொண்ட மாந்தர்கள் வாழ்கின்ற பல்வேறு கிரக நிலைகளிலும் சபை இருப்பதை கண்டோம் இவ்வனுமன். இவ்வாறு பல்வேறு கணங்கள் ஏற்கனவே நிறைய உரைத்து விட்டன. இன்று சில நிலைகளை உரைக்க வைக்க எமக்கு நல் சிறிய ஆற்றல் கொடுத்து இச்சிறிய திருவடிதனை அமர வைத்து நல் பொன்னடி கொடுத்து அருள் நிலையாய் எமக்கு உம்மை வாழ்த்த உம் திருவடிதனில் இன்று இடம் கொடுத்த சித்தனே, திரு ஏட்டில் அமர வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். நல் திரு ஏடு கொண்டு அதனை திரு ஏடாய் நின்று உள்ளுக்குள் அத்திரு என்ற நிலை கொண்ட சிவத்தை உள்வைத்து நின்று உம்மை நாடி வருவோருக்குள் இருக்கின்ற மாற்று நிலை கொண்ட எண்ணங்களை எல்லாம் திருகி எடுத்து அழித்து கொண்டு அவர்களை நல்நிலையாய் திரு ஏடாய் மாற்றி அவர்களை கலியுகமதில் ஆங்காங்கு இருக்கின்ற கலிதனை மாற்ற அவர்களை நல்நிலை கொண்ட மாந்தர்களாய் மாந்த நிலையில் இருந்து மந்த நிலை கொண்ட மாந்த நிலையிலிருந்து அவர்களை உயர் மகா நிலைக்கு மாற்றுகின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு மாந்தனையும் உரைக்கின்றோம். உம்மை நாடி நிற்கின்ற ஒவ்வொரு உயிரையும் நீர் பாதுகாக்கின்றீர். அனைத்து உயிரோடும் கலந்திருக்கின்றீர். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலாய் அனைத்துள்ளும் கலந்திருக்கின்றீர். அனைத்தையும் கண்டிருக்கின்றீர். உம் கருணைதனை இதுவரை இவ்வாஞ்சநேயன் எங்கும் கண்டதில்லை. ஏனென்றால் யுகம் அழியட்டும் என்று பரந்தாமனே அவதாரம் கல்கி அவதாரம் பூண்டுவிடலாம் என்று அவன் கொண்டு விட்டான் கோபம். அவ்வாறு இருக்க அவன் கோபத்தையே நிறுத்திவிட்டு அவதாரமெல்லாம் வேண்டாம், யாம் இவர்களை சரி செய்கின்றோம், அதற்கு தவம் இருக்கின்றோம் 11,000 யுகம் என்று 11,000 யுகம் இருந்த தவத்தை கொண்டு இவர்களை மாற்றுவதற்கு களிமாந்தர்களை காப்பாற்றுவதற்கு மனமிறங்கி வந்த சித்தனே, நல் மனம் கொண்ட சித்தனே, அதற்கு நூலாய் அதற்கு ஆயுதமாய்
ஆதி இறைநூலினை கொண்டு வந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம், உரைக்கின்றோம். இதற்கு முன்பு இருந்த ஆயுதங்கள் வேலவனின் சூரசம்ஹார வேல், அங்கு பரந்தாமனிடம் இருக்கின்ற சக்கர நிலை, ஈஸ்வரனிடம் இருக்கின்ற ஈட்டி நிலை, அவ்வாறு இருக்கின்ற நிலைகளெல்லாம் ஒருவனை சங்காரம் செய்யும், சூட்சமத்தில் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். ஆனால் சூட்சம நூலாய் இருக்கின்ற நூல்தான் எவர் உயிரையும் பறிக்காது. அங்கு வேலவனின் வேல் ஒரு அசுரனின் உயிரை பறித்துவிடும், அவனை மாற்றிவிடும். அவ்வாறு எதிர் நிற்கின்ற ஆணவ நிலை கொண்டு இருக்கின்ற அரக்கர்களை அது அழித்துவிடும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்று உம்மை நாடி நிற்கின்றவர்கள், உம்மை நாடாது அகன்று நின்று அகங்கார நிலையில் இருப்பவர்களை அழிக்க மனமில்லாது அவர்களை கனிந்த மனம் கொண்டு ஆயுதமென்று ஒன்றை வைத்திருக்கின்றீர், ஆதி இறைநூல் என்ற ஆயுதம். அவ்வாயுதத்தை கொண்டு ஒருவன் உயிரை அழித்து விடாது, அவ்வுயிருக்கு ஒளி அளித்து அவ்வுயிருக்குள் தன் வெளியை உணரச் செய்து, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை உணரச் செய்து, அதில் இருக்கின்ற சிவநிலைதனை கண்டுணரச் செய்து அவர்களை நல்நிலை மாந்தர்களாய் அவர்களுக்கு உயிரை பறிக்காது உயர்நிலையை உள்ளுக்குள் உம்மிடமிருந்து நீர் பெற்ற ஆற்றலிடமிருந்து பிரித்து கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இதுவரை எச்சித்தனம் இதுபோன்ற பெருநிலைகளை செய்ததில்லை. செய்யலாம். ஒரு மானிடன் ஒரு சீடன் அவனை உண்மையாக ஏற்ற ஒரு குருவுக்காக ஒரு கணம் ஒரு சித்தன் போராடி அவனிடம் இருக்கின்ற ஓர் ஆற்றலை கொண்டு தன்னுடைய சீடனை காத்து நிற்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மாந்தர்களையும் தன் சீடராக ஏற்று நிற்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம். அவ்வாறு ஒட்டுமொத்த பிரபஞ்ச மானிடர்கள் மட்டுமல்ல தேவ சித்தகணங்களையும் உம்முடைய சீடர்களாய் நீர் ஏற்று நிற்கின்றீர் என்றால் அவர்களை எத்தனை உயர்நிலையை அவர்களுக்கு காட்ட தம் நிலையை தாழ்த்தி தவமிருந்து உள்ளுக்குள் பாதாளத்தில் தவமிருந்து பெற்ற ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்து தன்னிலையில் சுயநிலை அல்லாது உயர்நிலையாய் அவர்களுக்கு கொடுத்து இறைநிலைதனை அவர்களுக்கு மிக எளிதாக உணர்த்த ஏடுகொண்டு வந்த சித்தனே வாழ்த்துகின்றோம். இன்று இருக்கின்றோம், நாளை இருப்போம், இருக்க மாட்டோம் என்ற நிலையை கண்டு அஞ்சுகின்ற இக்கலியுகம். அக்கலியுகத்தில் உம்மை நாடின மாந்தோர்கள் அவ்வாறு வருகின்ற மரணமென்ற நிலையை கண்டு அஞ்சாது, அவர்கள் அதனை கண்டு மனம் சோர்வுறாது, சித்தன் இருக்கின்றான் கண்டுகொள்வான் என்று முழு நிலையாய் உம்மை முதல் நிலையில் வைத்து பயணிக்கின்ற நிலையை கண்டு அகமகிழ்கின்றோம். அவ்வாறு பயணிக்கின்றோர் யாவரும் பெருநிலை பெறுகின்ற நிலையையும் கண்டோம் சித்தனே. இவ்வாறு உம்மை வாழ்த்துகின்ற வேளைதனில் ஆதி இறைநூலின் அற்புத ஆற்றல் கொண்டு உம்மை சூழ்ந்து நடக்கின்ற நிலைகளும் உம்மால் இக்கலியுகம் அதில் நடக்கின்ற சூட்சம போர்தனையும் இவ்வனுமன் கண்டு கொண்டிருக்கின்றோம். குருச்சேத்திர போரினை செய்தவனும் அவ்வாறு அவன் குருச்சேத்திர போரினை நடத்தியவன் பரந்தாமனின் அவதாரமாக இருக்கின்ற ஸ்ரீகிருஷ்ணனும் பஞ்சவடிவாய் இருக்கின்ற பஞ்ச பாண்டவர்களும் நடத்தி இருக்க, அவ்வாறு நடந்த நிலைதனில் ஏற்பட்ட துன்ப நிலைகள் அவர்களுக்கு பாண்டவர்களுக்கு வழிகாட்ட பரந்தாமனின் அவதாரமாக கண்ணன் இருந்தான். அவன் இருக்கின்ற பொழுது அத்தனை நன்மை தர்ம காரியங்களை செய்வதற்காக தம்முடைய அனைத்து நிலைகளையும் விட்டுவிட்டு ஓர் அவதார நிலை யாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று பாண்டவர்களுக்கு நல்வழிகாட்டி நின்ற பொழுதும் அவனுக்கு கிடைத்த நிலை, அவதார நிலை கொண்டவனுக்கு கிடைத்த நிலையே சாபமும் பின்பு அவனுடைய நாடு அழிந்த நிலையும். இவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணனுக்கே பெரும் நிலை, அவன் பேர் அவதாரத்தின் சூட்சமம் என்று உணர்ந்த நிலையில் அவனுக்கே அந்நிலை என்றால் சிவமகா வாழை சித்தனை கல்கி அவதாரம் என்று உரைத்திருக்கின்றோம். அனைத்து அவதாரங்களின் ஒட்டுமொத்த வடிவென்று உரைத்திருக்கின்றோம். பிரபஞ்ச வடிவு சிவனே என்று இவனை உரைத்திருக்கின்றோம். பல்வேறு சிவனை தாங்கிய சிவம் என்று உரைத்திருக்கின்றோம். அவ்வாறு இருக்க இவன் அடைகின்ற
எத்தனை நன்மை, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கு நன்மை செய்வதற்காக தம்மை தாழ்த்தி இருக்கின்ற சித்தனை ஆங்காங்கு எவ்வளவு இழிநிலை கொண்டு உரைக்கின்ற மாந்தர்களும் வருகின்றார்கள். உம்மை உயர்வாக எண்ணுகின்ற மாந்தர்களும் வருகின்றார்கள். ஆனால் என் நிலையிலும் எமக்கு நீங்கள் உயர்வு நிலையிலும் எண்ண வேண்டாம், தாழ்வு நிலையிலும் எண்ண வேண்டாம். எம்முடைய நோக்கம் சிவ சபை ஒன்றே. அனைவருக்கும் சபை அமைத்து சபையில் இருப்பதற்கு நூல்களை அங்கு தகுதியுள்ள மாந்தர்களுக்கு கொடுத்து யாம் செல்வோம் என்ற நிலை கொண்டு நிற்கின்ற சித்தனே, அவ்வாறு நூல்களை எங்கும் பரவவிட்டு நூலுக்குள் நீரிருந்து நீரே நூலாக நின்று அனைவரையும் வழிகாட்ட உயர்நிலை எதுவென்பது அவர்கள் உணர்ந்த பின்பு உம்நிலை எதுவென்பதை உணர்ந்து யாம் உம்மையா அவ்வாறு உரைத்தோம், உம்மை ஏன் அவ்வாறு உரைத்தோம் என்று உள்ளுக்குள் அழுவதை கண்டோம் யாம் அனுமன். இவ்வாறு அனைத்து நிலைகளையும் உணர்ந்து தன் நிலையை உள்ளுக்குள் உயர்நிலையாக கொண்டு பயணிக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். எம்மாற்று வேற்று நிலைகள் வந்தாலும் அவை அனைத்தையும் மாற்றி செல்கின்ற மகா ஆற்றலாய் சிவமகா வாழ சித்தன் என்ற பேராற்றல் கொண்ட நிலையை கண்ட சித்தனே, சிவநிலை கொண்ட சித்தனே வாழ்த்துகின்றோம் அனுமன். பெருமகா நிலை கொண்டு ஒவ்வொரு நிலையையும் மாற்ற தம் நிலையை அடைய வேண்டும் ஒவ்வொருவனும் என்ற நிலைக்கு தம்மை ஒவ்வொரு அணுப்பொழுதும் தம்மிடமிருந்து ஆற்றலை தாரை வார்த்து கொண்டிருக்கின்ற சித்தனே, அவ்வாறு தாரை வார்ப்பவதை எவனெல்லாம் உள்ளுக்குள் தாழ்வணிந்து பெறுகின்றானோ அவனெல்லாம் உள்ளுக்குள் பெருநிலை கொண்டவனாய் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நிலைதனை கண்டோம் அனுமன். இவ்வாறு உமக்கென்று ஏதும் வைத்து கொள்ளாது பிறருக்கென்று கொடுக்கின்ற நிலை கண்டு ஆனந்தம் கொள்கின்றார்கள் பல்வேறு தேவ சித்த கணங்கள். அதற்காகத்தான் உம் புகழை உரைக்கின்றோம். வாழை சித்தனின் நாமத்தை உரையுங்கள், அண்ட மதுர உரையுங்கள், உள்ளுக்குள் அகம் அழிய உரையுங்கள், அகம் மகிழ்ந்து உரையுங்கள். அவ்வாறு உரைக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உள்ளுக்குள் இறை நூலாய் கர்ஜனையிடும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது உம்மை நாடி நிற்கின்ற மாற்று எண்ணம் கொண்டவர்கள் உள்ளுக்குள் இருக்கின்ற மாற்று நிலைகளை மடிவித்து அவர்கள் உம்மிடம் சூட்சம நிலையில் மண்டியிட்டு நிற்கின்ற அருள் வரத்தை கொடுப்பான் சித்தன் என்ற நிலையதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொருவரும் தம்மை தாழ்த்துகின்ற பொழுது உயர் நிலைதனை எக்காலத்திலும் தாழ்வு வராதவாறு பெறுகின்ற நிலைதனை கண்டோம் அனுமன். அதனை பெறுவதற்கு நல்நிலையாய் தாழ்வு நிலைதனை கொள்ள வேண்டும் என்று உம்மை வாழ்த்து நிலைதனில் அறிவுரை நிலையாக அறிவிக்க வைத்த சித்தனே அனுமன் வாழ்த்துகின்றோம். உம்முடைய பெருமகா நிலை என்பதை ஒருவன் உணர்ந்துவிட்டால் அவன் எக்கணமாயினும் என் நிலைகளில் எங்கு அமர்ந்த பொழுதும் உம்முடைய மகா நிலைதனை உணர்ந்திருக்கின்ற நிலை இருக்கின்றதே, அது என் நிலை, அது ஒட்டுமொத்த பிரபஞ்ச நிலையா என்று உரைக்கின்றோம். பிரபஞ்ச நிலை என்றால் என்ன? சிவநிலை. சிவநிலைதனை ஒருவன் உணர்ந்துவிட்டால் அதற்கு மேல் அவன் ஆன்மா பிறவி என்பதே எடுக்காது. அதனால்தான் சிவசபையில் அமர நிலைதனை மிக எளிதாக கொடுக்க முடிகின்றது. அவை அனைத்திற்கும் அமர நிலை கொடுப்பவனாய் இன்று வாழை சித்தனாய் நீர் அமர்ந்திருக்கின்றீர். அந்நிலையால் உம்மிடமிருந்து பகிரப்படுகின்ற ஆற்றலினால் அவர்கள் அதனை பெறுகின்றவாறு தம்மை பக்குவப்படுத்துகின்ற பொழுது, பக்குவம் எங்கு சென்று படுத்துவது? பக்குவப்படுத்த உள்ளுக்குள் எம் நிலைகளையும் படிக்காது உள்ளுக்குள் எழுகின்ற உயர் நிலைகள் படிப்படியாக இறை கொடுக்கின்ற ஆற்றல், இறை கணங்கள் உரைக்கின்ற ஆற்றலில் இருந்து வருகின்ற இறை நூலில் இருந்து வருகின்ற உரைகளை சித்தன் ஆற்றலினால் வருகின்ற உரைகளினால் கேட்டு ஒருவன் படிப்படியாக தம்மை மாற்று நிலைகளை மாற்றி கொள்கின்ற பொழுது உயர்நிலைகளை பெற்றுவிடுகின்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். மிக எளிதாக அனைவருக்கும் எளிய நிலை கொண்டு ஏற்ற நிலைதனை காட்ட எளிய சித்தனாய் ஏடு வடிவிதனில் வந்தவனே வாழ்த்துகின்றோம். ஏடாய் நிற்கின்றவனே வாழ்த்துகின்றோம். 14 லோகத்தை ஆள்பவனே வாழ்த்துகின்றோம். 14 லோகத்திற்கும் மேலான பல்வேறு பரிமாணங்களில் இருக்கின்ற நிலைகளை ஆள்பவனே வாழ்த்துகின்றோம். பரிமாணங்களை தாண்டி ஆளுகின்ற ஒரே சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம். ஏனென்றால்
என்றால் பல்வேறு பரிமாணங்களை கண்டிருக்கின்றோம். அனுமன் போல் பல்வேறு அனுமன்கள் இருப்பதையும் கண்டோம். பல்வேறு நாராயணன் நிற்பதையும் கண்டோம். வேலவன் பல்வேறு வேல் கொண்டு நிற்பதையும் கண்டோம். இருந்த பொழுதும் வாழை சித்தன் என்பவன் இங்கு மட்டும்தான் இருப்பதை கண்டோம் அனுமன். அதனால்தான் உம்முடைய ஆற்றல் பேராற்றல் என்று வாழ்த்துகின்றோம். கற்பனை என்று உரைக்கலாம், ஆனால் கல்லா நிலைதனில் இருந்து ஏற்றிலிருந்து வருவதை எவ்வாறு கற்பனை என்று உரைக்க இயலும்? உள்ளுக்குள் இருந்து வருகின்ற நிலை இறை கொடுக்கின்ற நூல், இறை மகா சித்தன் கொடுக்கின்ற நூலிலிருந்து தேவ சித்தகணம் உரைக்கின்ற நூல், அதிலிருந்து வருவதை எவ்வாறு கற்பனையாக இருக்கும்? அவை கல்லில் எழுதினால் கூட அழிந்துவிடும். ஆனால் இன்று ஏட்டிலிருந்து இவ்வருகின்ற வரிகளை பல்வேறு யுகம் கடந்து கூட ஒருவர் தவம் இருக்கின்ற வேளைதனில் கேட்டு நிற்பார். அனுமன் உரைத்த உரைகள் எது? அகத்தியன் உரைத்த உரை எது? சிவமகா வாழை சித்தன் இன்று இயல்பு நிலைதனில் சூட்சமமாய் உரைத்து கொண்டிருக்கின்ற உரை எது என்பதையெல்லாம் தவ நிலைகளில் பல யுகங்கள் கண்டு பல யுகங்கள் கழித்து நின்று ஒரு மானிடன் தவம் இருக்கின்ற பொழுது எமக்கு காட்டும் என்றால் அவனுக்குள் அன்று ஆதி இறை நூல் அதனை கேட்க வைக்கும் அளவிற்கு பேராற்றல் கொண்டது உம்மாற்றல் என்று கண்ட அனுமன் வாழ்த்துகின்றோம். பல்வேறு 11,000 யுகங்கள் நீர் தவம் இருந்தீர். சபை 11,000 யுகங்கள் இயல்பு நிலைதனில் பயணித்த பின்பு அதன் வளர்ச்சி என்னவாக இருக்கும்? ஒட்டுமொத்த யுகமும் மாறி இருக்கும். ஆனால் யுகம் மாற அத்தனை காலங்கள் ஆகாது, வெகு விரைவாக மாறிவிடும். இருந்த பொழுதும் 11,000 யுகங்கள் சபை வளருமாயின் 11,000 யுகங்கள் உள்ளுக்குள் சித்தனுக்குள் மறைவாக இருந்த சபை 30 வருடங்களில் வெளிப்பட்டு இன்னும் 11,000 யுகங்கள் சபை வளர்க்குமாயின் அதன் நிலையை அனுமனால் கூட உரைக்க இயலவில்லை என்று உரைக்கின்றோம் சித்தனே. அவ்வாறு 11,000 யுகங்களுக்கும் மேலாக சபை இருக்கும். பிரபஞ்சம் இருக்கும் வரை சபை இருக்கின்ற நிலைதனையும் யாம் கண்டோம். அனுமன் கண்ணுக்கு எட்டிய நிலை பிரபஞ்ச நிலையில் எம்மால் எதிர்கால நிலையை எவ்வளவு தூரம் காண முடியுமோ அவ்வளவு தூரம் கண்டுவிட்டோம். சிவசபை உயர்கின்றது. ஒட்டுமொத்த இப்பூலோகமும் சிவசபையாக இருக்கின்றது. ஒவ்வொரு மானிடனும் தேவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றான். தேவர்கள் மானிடர்களோடு மானிடர்களாக, மானிடர்களுக்கு ஒவ்வொரு உறவு நிலை கொண்ட இயல்பு நிலை மானிடர்களாக ஒவ்வொருவரும் இணைந்து கொண்டு வலம் வருகின்ற நிலையை கண்டோம் அனுமன். இவ்வாறு மனிதர்களை கண்டால் இவர்கள் மிக பெரும் கொடியவர்கள் என்று விலகி நின்ற தேவர்கள் எல்லாம் இணைந்து நின்று வாழ்வதை கண்டோம் அனுமன். இவ்வாறு ஒட்டுமொத்த பிரபஞ்ச பூலோகமும் புண்ணிய லோகமாய் சூட்சம நிலை கொண்ட நிலைகளை காண்கின்ற சாதனங்களை இவர்கள் கொண்டிருக்கின்ற பொழுது அதில் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பெரு ஒளி நிலையாய் அவ்வாயுத சாதன நிலைகளில் இருக்கின்ற நிலைகளை கொண்டு அவர்கள் காண இயலா அளவிற்கு பெருநிலை ஒளியாக இப்பூலோகம் அது மாறி நிற்பதை அனுமன் கண்டோம் சித்தனே. எவ்வாறு ஒட்டுமொத்த பூலோகமும் பெரும் புண்ணியத்தின் வடிவாய் உரைக்கின்றோம். பூலோகத்தை இன்று இருக்கின்ற இப்பூமியினை சுற்றி இருக்கின்ற நவ கிரகங்கள் அனைத்தும் சிவசபையின் சொத்துகளாக மாறியிருப்பதை கண்டோம். சூரியனிலும் சிவசபை இருப்பதை கண்டோம். சூட்சம நிலை கொண்டு சூட்சம நூல் தாங்கியவர்கள் அங்கிருந்து உரைப்பதையும் கண்டோம். அங்கு சூரியனோடு இருக்கின்ற பல்வேறு தேவ சித்த கணங்களுக்கு நல் அறிவுரை சூட்சம நூல் தாங்கிய நிலையில் சீடர்கள் அமர்ந்து உரைப்பதை கண்டோம் அனுமன். சனி கிரகம் அங்கும் இருக்கின்ற சூட்சம நிலை கொண்டவர்களை கண்டோம் யாம். இவ்வாறு பல்வேறு நிலை கொண்ட கிரக நிலைகளில் சூட்சமமாய் வாழ்கின்ற ஆற்றல் பெற்றவர்களை எல்லாம் சூட்சம நூல் தாங்கியவர்களாக மாறி நிற்பதையும் கண்டோம் உரைக்கின்றோம் அனுமன். பல்வேறு நிலைகள் நீர் செய்ய போகின்றீர், செய்து கொண்டிருக்கின்றீர். அவை அனைத்தையும் இயல்பு நிலைதனில் இப்பூலோக வாசிகள் உணர்ந்து கொள்வார்கள். உணர்ந்து கொள்கின்ற பொழுது உம்முடைய புகழ்தனை உள்ளுக்குள் மறவாது ஏற்று நிற்பார்கள். அப்பொழுதுதான் உம்முடைய 30 வருடங்கள் அல்ல, இன்னும் சில காலங்கள் நீர் மட்டும் செய்கின்ற அத்தியாக நிலைகளை உணர்ந்திருப்பார்கள். அனைத்தையும் ஒருவன் தியாகம் செய்தான்.
அதனால் எவ்வாறு கிருஷ்ணன் அத்தனை போர் செய்தும் அவனை இறுதியில் சாபங்களும் பழிச்சொற்களுமே அவனுக்கு மிஞ்சின. ஆனால் பின்பு பல யுகங்கள் கழித்துதான் அவனை பாராட்டி பேசி கொண்டிருக்கின்றோம். அன்று சில நபர்கள் பேசினார்கள், அதுபோல் இன்று உம்மை இணைந்த நபர்கள் பேசுகின்றார்கள், இணைகின்றவர்களெல்லாம் பேசுவார்கள். பின்பு ஒரு நாள் அனைவரும் அவன் செய்தான் தியாகம் தம்முடைய இகலோக நிலைதனில் இருந்து இகலோக நிலைகளில் இருந்து கொண்டு அதில் முழு நாட்டம் கொள்ளாது அதில் இணைந்தும் இணையா நிலைதனில் இறை நிலைதனை உணர்ந்து பயணித்து நமக்காக நம்மெல்லாம் உயர்நிலை கொண்டு வள பெற வேண்டும் என்று நம் நலன் கருதி தம்முடைய அனைத்து நிலைகளையும் தாரை வார்த்து யுகத்திற்காக தவமிருந்த உலகை மாற்றுகின்ற உயர் உன்னத யுகச்சித்தன் அவன் என்பதை உம்மை ஏற்றுக்கொண்டு நிற்பார்கள். அவ்வாறு இருக்கின்ற மாந்தர்களை அகமகிழ்வோடு நீர் அரவணைத்திருப்பதையும் அவர்களை ஏடாய் மாற்றி இருப்பதையும் இவ்வனுமன் இவ்வேட்டிலிருந்து கண்டோம் என்று அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் உம்மை வாழ்த்தி ஆற்றலின் பெருநிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே, அகம் உள்ளுக்குள் மகிழ்கின்ற பொழுது உள்ளுக்குள் அகம் அழியும் என்ற நிலைதனை சூட்சமமாய் உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். ஏடுகளெல்லாம் உரைக்கின்ற உரைகளை கேட்டு எவரெல்லாம் அகம் மகிழ்ந்து உள்ளுக்குள் அகத்தை அளிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் உயர்நிலை ஏடுகளாக வளர்ந்து நிற்பதை அனுமன் கண்டோம். அதற்கான அருள் ஆற்றல்தனை கொடுக்கின்ற சித்தனே, அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் வாழ்த்தி அமர்கின்றோம். அஞ்சனையின் மைந்தன் வாழை சித்தனே வாழி என்று. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.